தொழில் துறையில் அன்றாட கடமைகளில் நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள் இணையவழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்துவிட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியே உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கும் நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மனக்குழப்பம் நீங்க என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம்.
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்கு மிக சிறப்பாக சாந்தி தவத்தை வழிநடத்திய அம்மா அவர்களை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தர வேண்டி, இன்றைய சிந்தனையாக மனக்குழப்பம் நீங்க அப்படிங்கிற தலைப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க. இணையத்தில் இணைந்து இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்புக்குள்ள நாம போகலாங்க. மனிதர்களாக பிறந்த நாம எப்பவும் மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னே தான் விரும்புறோம். இன்பமா இருப்பதே மகிழ்ச்சி அப்படின்னு மனசு நினைக்குது. என்றாவது ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த மனம் என்னன்னு நினைச்சு குழம்புது. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், இந்த ஆண்டவனுக்கு என் மேல ஏன் இந்த பாரபட்சம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் கொடுக்குறான் அப்படின்னு ஏதேதோ நினைக்குது அந்த மனசு. மனம் போன போக்குல நினைச்சபடியெல்லாம் வாழ முடியுமா? இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு நல்ல வழியில வாழ முயற்சிக்கணும். இந்த மனக்குழப்பம் நீங்க நாம வாழ்க்கை பாடத்தை தெளிவா படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், எப்போதெல்லாம் குழப்பம் வரும், வாழ்வின் நோக்கத்திற்கு முரண்பாடாக வாழ்வு அமையுமானா அது துன்பம் தான் தரும். இயற்கையா கிடைக்க வேண்டிய இன்பம் தடுக்கப்படுது. இப்ப வாழ்வின் நோக்கம்னு நாம இதுவரைக்கும் எதை கருதினோம்? இன்னளவுல ஒரு வீடு இருக்கணும், பொன் பொருள் கார் பேங்க் பேலன்ஸ் இதையெல்லாம் திகட்டக்கூடிய அளவுக்கு வேணும், செழிப்பா வாழணும். வாழ்ந்து முடிச்சதும் நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்களுக்கு போய் சேர்ந்துடணும். இதுதான் நம்ம வாழ்வின் நோக்கம் அப்படின்னு நினைக்கிறோம். இங்கேயே இந்த எண்ணத்திலேயே நமக்கு குழப்பம் ஆரம்பமாயிருது. வாழ்க்கையையும் வாழும் நோக்கத்தையும் அந்நோக்கத்திற்காக வாழும் முறை என்ன அப்படிங்கறத பத்தியும் தெளிவு பெற்ற மகான்கள் சொல்லி வச்சாங்க. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கல. கவியரசு கண்ணதாசன் அவருடைய பாடல்ல சொல்றாரு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா அப்படின்னு. இப்ப வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு கேள்வி அதுல வைக்கிறாரு, வாடி நின்னா ஓடி போயிருமா அது அப்படின்னு. அப்படி ஓடக்கூடிய விஷயம் இல்ல அந்த வாழ்க்கை துன்பமும் மனக்குழப்பங்களும். ஒரு கதையில ரொம்ப சோகத்திலையும் மனக்குழப்பத்திலையும் ஒரு மனிதன் இருக்கிறான். அப்ப அந்த மனுஷனை ஒரு சாது அங்க இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இவன் தன்னுடைய குறைகளை சொல்லலாம் அப்படின்னு போறான். போனோடனே அந்த சாது என்னப்பா உனக்கு கவலை அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நம்மள மாதிரி ஒரு ஒரு சம்சாரி தானே, அப்ப குடும்பத்துல உள்ள கவலை எல்லாம் சொல்றாரு. அந்த கவலை, பொருள் கவலை, பிள்ளைங்க கவலை, வீட்டுல எதை எடுத்தாலும் பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்றாரு. என்ன செய்யறதுன்னே தெரியல, சாகலாமான்னு கூட எனக்கு குழப்பம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சாது சரி என்னோட வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரின்னு சொல்றான். அவனை கூட்டிட்டு ஒரு மீனவன் மீன் பிடிக்க கடலுக்குள்ள போற இடத்துல கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு அந்த மீனவன்கிட்ட கேக்குறாரு, நாங்களும் உங்க கூட வரலாமாப்பா அப்படின்னு. அந்த மீனவன் சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறான். அவனுடைய படகுல ஏறிக்கிறாங்க. கடலுக்குள்ள எல்லாருமே போறாங்க. இப்ப நிறைய மீன் கிடைக்குது. அப்படியே துள்ளி துள்ளி அந்த மீன்லாம் வலைக்குள்ள படகுல தூக்கி போட்டிருக்கான். வலைக்குள்ள விளையாண்டுகிட்டு இருக்கு, மூச்சுக்காக திணறிக்கிட்டு இருக்கு. அப்போ அது துள்ளுறது பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா? அப்ப பாக்குறான். இவனுக்கு பார்க்க பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு.
மீனவன் வந்து இயல்பா தான் இருக்கிறான். இவனுக்கு நிறைய மீன் கிடைக்க கிடைக்க ஒரு ஆனந்தம் வருது. இப்ப திடீர்னு காற்று வேக மாற்றம் வருது. அந்த காற்றினுடைய மாற்றத்தின் காரணமா கடல் வந்து சீர ஆரம்பிக்குது. கடல் தண்ணி எல்லாம் அந்த அலை எழும்பி வரும் இல்லையா, அப்ப வந்து அந்த படகுக்குள்ள அந்த தண்ணி எல்லாம் வர ஆரம்பிக்குது. இவனுக்கு இது முதல் அனுபவம். அதனால பயந்துட்டான். பயந்துட்டு ஐயோ உயிர் போயிருமோ அப்படின்னு கவலைப்பட்டான். அவன் உயிர் போகிறதுக்கு தான் நினைச்சவன், ஆனா இப்ப வந்து உயிர் போயிருமோ அப்படின்னு பயப்படுறான். ஆனா மீனவன் அப்பவும் இயல்பா தான் இருக்கான். அந்த மீனவன் என்ன செய்யறான், காற்றின் திசைக்கு ஏற்றவாறு படகோட திசையா கொஞ்சம் மாத்திரான். கொஞ்ச நேரத்துல வேற திசை நோக்கி போறான். அப்புறம் கடல் அமைதியாயிடுது. அவன் தன்னுடைய வேலையை பார்க்கறான் வழக்கம் போல. இப்ப இவன் வந்து அந்த மீனவனை பார்த்து கேட்கறான், என்னப்பா இந்த சூழ்நிலையிலையும் எப்படி இப்படி நீ அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். எனக்கான ரொம்ப பயமா இருந்தது, இது நான் பார்த்ததே இல்ல, நீ எப்படி இவ்வளவு அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப அந்த மீனவன் சொல்றான், காற்றோட வேகம் என்னோட கையில இல்ல, இயற்கை என் வசம் இல்லை, அவற்றை மாற்ற என்னால முடியாது. ஆனா என் படகு என் வசம் இருக்கு இல்லையா, என்னால மட்டும்தான் அதை வழி நடத்த முடியும். அதனால எனக்கு எந்த பயமும் இல்ல, குழப்பமும் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் இவனுக்கு வாழ்க்கையினுடைய தன்மையே புரிபடுது. அப்ப இந்த சாது அவனுக்கு தெளிவா எடுத்து சொல்றாரு, சூழ்நிலை எப்படி வேணாலும் வரட்டும், குடும்ப சூழ்நிலை எந்த நிலையிலுமே மாறலாம். ஆனா உன்னோட மனம் மட்டும் உன்னோட வசம் இருந்தா எதையுமே உன்னால குழப்பம் இல்லாம எதிர்கொள்ள முடியும். இதை உனக்கு உணர்த்துறதுக்காகத்தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சாது சொல்றாரு. இப்ப ரொம்ப மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போயிடுறான். வாழ்க்கையில நாம பழக்கத்தின் காரணமாகத்தான் எதுவுமே செய்யறோம். எல்லா தவறுகளுமே பழக்கத்தின் காரணமா தான் செய்யப்படுது. நல்லது அல்லது ரெண்டுமே நம் மனதால தான் நிர்ணயிக்கப்படுது. மனம் வந்து புலன் கவர்ச்சியிலேயே நிற்கும் போதும், சூழ்நிலை கவர்ச்சியிலேயே நிற்கும் போதும், அந்த பழக்கத்தோட அழுத்தம் இருக்கு இல்லையா, அதன் மூலமா செயலாற்றப்படும் போது பெரும்பாலும் தவறு தான் பண்றோம் அப்படின்னு அதுக்கு தெரியறது இல்ல. இதனால என்ன பண்ணுது, அது வந்த வேலை, பிறவியின் நோக்கம் இது எல்லாமே மறந்துருது. அடுத்து இந்த மனம் வந்து பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த மாதிரியான 6 குணங்கள் அந்த மனதை வளர்த்துக்கிட்டே போகுது. இதன் விளைவு அடுத்து என்ன சொல்றான், சாமிஜி சொல்றாங்க இல்லையா, 6 குணங்கள் வலுப்பெறும் போது பஞ்சமகா பாதகங்கள் செய்யறான். நாளுக்கு நாள் அது பெருகிக்கிட்டே வருது. இது சமுதாயத்திற்கும் சீர்கேடாதான் அமையுது. ஏன்னா நம்ம நிறைய பேருடைய பதிவுகள் வந்து சமுதாய பதிவுகளா மாறுது. அதே மாதிரி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அந்த சமுதாயத்தில் இருப்பதால நம்மளுக்கும் வந்து தாக்குது அப்படின்னு சாமிஜி நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப தவறு இழைப்பது மனம் இனிமே அந்த தவறை செய்துவிடக் கூடாது அப்படின்னு தீர்மானிக்கிறதும் அதே மனம்தான். தவறு செய்யாத வழிய தேர்ந்து ஒழுக வேண்டியது யாரு, நாம அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா நம்முடைய மனம்தான். இப்ப எல்லாமே மனதிற்குள்ளாகத்தான் இருக்குது. அதை உணர்ந்து நாம நடந்து கொள்ளணும். சாமிஜி அதுக்கு அறநெறின்னு ஒரு கவியில நம்மளுக்கு சொல்றாங்க, மனதுக்கு அடித்தளமாய் உயிருக்கு உட்பொருளாய் மறைபொருள் தெய்வமது இருக்கும் உண்மை, மனித மனம் உள்நோக்கி உயிருணர்ந்து தான் அடங்கி உணர்வதுதான் அனுபவமாம் இறையுணர்வு. புனிதமெனும் அப்பொருளே பூரித்த அனைத்துயிர்க்கும் பொருத்தமுள்ள அறிவாக ஆற்றும் உண்மை, தனி மனிதன் உயர்ந்த அன்பு மேலோங்கி ஈகையோடு ஒழுக்கமாக தலைத்தொழுகும் வாழ்வேதான் அறநெறியாம் இயல்பினாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே அடித்தளமா அவனுடைய உயிருக்கு உட்பொருளா இருக்கக்கூடியது எது, தெய்வம் தான் எல்லா இதுலயுமே இருக்கு. அந்த இதை மனிதன் வந்து உள்நோக்கி உணர்ந்து கொண்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து நான் தான் அப்படிங்கிற ஆணவம் எழாது. அப்ப அடங்கி இறை உணர்வு பெற்று அவன் இருப்பான். இந்த நிலை மேலோங்கி அந்த வரும்போது மட்டும்தான் மனிதன் வந்து ஒழுக்கம், ஈகை, கடமைன்னு சொல்லக்கூடிய அந்த அறநெறி வாழ்க்கையில அவன் இயல்பாவே அதை எடுத்துக்குவான் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இந்த அறநெறி வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதுல நிறைய வழி இருக்கு.
அதுல சாமிஜி மாதிரி பெரிய மகான்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்று மௌனம். மௌனம் எப்படி நம்மளுக்கு இந்த மனக்குழப்பம் நீங்கிறதுக்கு வழி புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு படத்துல நம்ம பார்த்திருப்போம். விசு படத்துல. குடும்பத்துல அவர் விசு இந்த படங்கள் பெரும்பாலும் குடும்ப கதைகளா இருக்கும். குடும்பத்துல வரக்கூடிய சில பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா, அவர் கோபப்படுவாங்க. அப்ப அந்த அம்மா அவருடைய மனைவி வாய்க்குள்ள ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி விட்டுருவாங்க. வாய் நிறைய தண்ணி ஊத்தி விட்டுருவாங்க. வாயை மூடியே வச்சிருக்கணும். தண்ணியை முழுங்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. முழுங்கவும் கூடாது, துப்பவும் கூடாது. அப்ப எப்படி எதிர்த்து பேச மாட்டாங்க இல்லையா? அப்ப அதுக்காக அது ஒரு ரொம்ப அழகா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்துல, ஒரு சமுதாயத்துல பிரச்சனைகள் வருது அப்படின்னா எப்படி வரும்? ஒருத்தர் சொல்லும்போது மற்றவர்கள் வாதாடும் போது, ஒருத்தருடைய கருத்து இன்னொருத்தவங்களுக்கு ஒத்து போகாத போது, அதை பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டே இருக்கும்போது அது சொற்கள் தடிக்குது. அப்புறம் கை இதெல்லாம் நீட்டுறாங்க. அப்புறம் அடிதடி ஆயிருது. அந்த மாதிரி அது வந்துருது. அப்ப இந்த நிகழ்வுகளே பாத்தீங்கன்னா, நம்ம மனதை நிம்மதியா இருக்க விடுறதுல நிறைய பிரச்சனைகளை நாம அதுல சந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதுக்கு மௌனம் ரொம்ப முக்கியம். அத சாதாரண ஒரு சண்டை நடக்கும் போதே வாயில கொஞ்சம் தண்ணிய ஊத்திட்டு மௌனமா இருந்தா, அது அந்த குழப்பம் அந்த இடத்துல நின்றுது அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் மௌனம் என்பது நாம இருக்கக்கூடியது எப்படி? தவ நிலையில மௌனம் இருக்கிறோம். அப்ப அந்த மௌனத்தினுடைய பலன் எவ்வளவு அதிகமா இருக்கும் அப்படின்னு நாம உணர்ந்து கொள்ளலாம். அகத்தவமும் அகத்தாய்வும் மேற்கொள்ளும் போது நான் வாய் திறந்து பேசுவது முரணான செய்கைன்னு சாமிஜி சொல்றாங்க. அதனால மௌனமா இருக்க வேண்டியது அவசியம். அப்ப அகத்தாய்வு எப்ப செய்யறோம்? நம்மளுக்கு ஒரு துன்பம் வருது, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது, நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை வருது, நம்ம தொழில்ல ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றோம். அந்த மாதிரி நேரங்கள்ல மன உணர்ச்சி வயப்பட்டு நடக்கும்போது நாம அந்த இடத்துல உணர்ச்சிக்கு அடிமையாகி விடாம நாம அகத்தாய்வு பண்ணணும். அப்ப இந்த தவமும் அகத்தாய்வும் மேற்கொள்ளும் போது அப்ப நம்ம மௌனம் தானே முக்கியம். அப்ப மௌனமா இருக்க வேண்டியது அவசியம். மௌனத்தினுடைய முழு நோக்கம் மன அடக்கம் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அகத்தவமும் அகத்தாய்வும் இன்றி மௌன நோன்பு முழுமையாகாது. அதே மாதிரி தன்முனைப்பை அடக்கி அகண்டாகார பேராற்றலோடு தன்னை இணைச்சு கொண்டோம்னா இறையருள் சுரந்து இன்பம் ஓங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அகண்டாகார பேராற்றல்னா என்ன? இறைநிலை தான். அப்போ அந்த இறைநிலையோடு எப்பவுமே இணைந்து நாம் இருக்கிறதுக்கு தானே நம்மளுக்கு துரியாதீத தவம் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த துரியாதீத தவத்தின் மூலமா இந்த சிற்றறிவும் அந்த பேரறிவும் எப்பயுமே இணைந்து இருக்கும்போது நம்ம அந்த இறைநிலையாகவே மாற்றம் அடைவதை நம்ம உணர முடியும். அப்ப இதே நிகழ்வு தான் இந்த மௌனத்திலையும் நடக்குது. அப்ப அந்த தன்முனைப்பு அடக்கி அந்த அகண்ட அகார பேராற்றலோட நம்ம இணைச்சு கொண்டோம்னா இறையருள் சுரந்து இன்பம் ஓங்கும்னு சொல்றாரு. மனம் அடங்கி தற்சோதனைங்கிற அகத்தாய்வுல ஈடுபடும் போது இறைநிலையோட இயல்புகளா எல்லாமே அறிவுக்கு காட்சி ஆகுமா. இதைத்தான் சாமிஜி பண்ணாங்க. அவங்க எழுதின அத்தனை கவிதைகளும் பாத்தீங்கன்னா மௌன நிலையில தான். மௌன நோன்பு மாத கணக்குல சாமிஜி இருக்கும்போது, நாள் கணக்குல மாத கணக்குல இருக்கும்போது அந்த இறைநிலையினுடைய காட்சியா தான் அவங்களுக்கு அந்த கவிதைகள் எல்லாமே வந்திருக்கு. அந்த சமயத்துலதான் அவங்க நிறைய கவிகள் நமக்கு எழுதியிருக்காங்க. அப்ப அந்த காட்சியினால நமக்கு என்ன செய்யும்? அந்த சமயம் அது நல்லது தானே சொல்லும். இறைநிலையோட நம்ம ஒரு தொடர்பு வச்சு கொள்ளும் போது தேவையில்லாத விஷயங்களை அது சொல்லாது. அப்ப அது நம்முடைய மனதிற்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லும். இந்த பெரும் பேற்றினை தான் இறைவன் எனக்குள்ள பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளுணர்வு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது எல்லாமே இந்த பெரும் பேரு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மௌன நோன்பால ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய 3 மலங்களும் நீங்க பெறுது. ஆன்மீக அறிவு ஓங்குது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில தெளிவும் அமைதியும் இனிமையும் விளையுது. பிறவி பயனை நாம அடைய முடியுது. அப்ப இது எல்லாமே நடக்கும்போது நமக்கு சாதாரண சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் பெருசாவே தெரியாது. ஏன் சாமிஜி கவலை ஒழுத்தல கூட சொல்லுவாங்க. கவலையெல்லாம் நம்ம அத ஒரு கல் எடுத்துக்கிறோம், ஒரு கண்ணு கிட்ட வச்சு பார்க்குறோம், அப்ப அது பெருசா தெரியுது.
அதே இதை ஒரு மணல்ல தூக்கி போட்டுறோம், அது வந்து அந்த மணல்ல எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்குது அந்த சின்ன கல்லு, நம்ம கண்ணுக்கே தெரியறது இல்ல. அப்ப அந்த அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருப்போம், அந்த கிட்ட கல்லை வச்சு பாக்குறது தான் மனக்குழப்பம். அந்த குழப்பத்துல நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா தெரிஞ்சு நம்மள ஒரு பதட்டம் அடைய வைக்குது. அப்ப அதுல இருந்து நம்ம ஒதுங்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய துன்பம் ஒன்றும் கொடுக்காது அப்படின்னு சாமிஜி நிறைய இடங்கள்ல நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் சாமிஜி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது கர்ம யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், கர்மம்னா செயல், யோகம்னா அறவாழ்வு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது இது நம்ம ஒரு செயல் செய்ய போறோம், அதுக்கு விளைவு என்ன வரும் அப்படின்னு நாம முதவே தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதனுடைய வினைகளை முறைப்படுத்தி அறநெறியோடு வாழக்கூடிய ஒரு தவ வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடமை அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டுல முக்கியமா ரெண்டு தத்துவம் இருக்கு. ஒண்ணு வந்து நன்றி உணர்வு, இன்னொன்னு விளைவறிந்த விழிப்பு நிலை அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்போ அந்த சமுதாய கடமைன்னு ஒண்ணு எப்பவுமே சாமிஜி நமக்கு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் சமுதாயத்துக்கு கடன்பட்டவங்க தான் அப்படின்னு. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் இதுக்கு எல்லாருமே கடமை தேவையானதை செய்யணும். ஒன்றல்ல ஒன்று கெடாமலும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம், கெடாமலும் பார் ஒன்றினால் மற்று. இப்ப இந்த கடமையிடம் இங்க எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கடமையை நாம உணர்ந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் நம்மளுக்கு வராது இல்லையா? அப்ப அந்த கடமையை பத்தி நாம நல்ல முறையில தெரிஞ்சுக்கணும். இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது சாமிஜி வந்து நம்மளுக்கு நம்முடைய பயிற்சிகள்லயே இப்ப ஆரம்ப நிலை பயிற்சிகள் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்முடைய பயிற்சிகள்ல அகத்தாய்வுல நமக்கு வந்து பின்னாடி நம்முடைய ஹையர் ஸ்டடீஸ் பாடங்கள்ல எல்லாமே இதை பத்தி நிறைய சொல்லுவாங்க. அப்ப இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து உலக நலம் நாடி செய்யக்கூடிய பண்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வளர்த்துக்கணும். வாழுங்காலத்திலேயே இறையுணர்வு பெற்று அறநெறியோட வாழணும். இது எல்லாமே நமக்கு இந்த கர்மயோகத்தின் மூலமா தான் சொல்றாங்க. மனதை தூய்மையா வச்சுக்கிட்டு எப்பயும் பிறருக்கு உதவி செஞ்சு அதனால ஏற்படக்கூடிய மன அமைதியில, மகிழ்ச்சியில நம்ம திளைத்திருக்க முடியும். எதன் மூலமான இந்த கர்மயோகத்தை நம்ம சரியான முறையில கடைபிடிக்கும் போது. அப்ப இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து அமைதி இருக்கும், நிறைவு இருக்கும். ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தன்னுடைய கடமையை உணர்ந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அப்புறம் அடுத்தவங்களை வந்து யாருமே போய் தேவையில்லாம துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்மளுடைய கடமையை நாம சரியா செய்தாலே போதும். தான் சாமிஜி ஐந்தொழுக்க பண்பாடு, இரண்டொழுக்க பண்பாடு அப்படின்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை அந்த மூணையும் நம்ம நம்முடைய வாழ்க்கையில சரியான முறையில கடைபிடிச்சு வந்தோமானாலே போதும். நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில எந்த விதமான மனக்குழப்பங்களும் வராது. ஒரு இதுல புத்தர் இதுல சொல்லுவாங்க கதையில, புத்தர் வந்து அவருடைய சீடரை வந்து தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவாரு அப்படின்னு. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு அவங்க பாத யாத்திரை மாதிரி போயிட்டே இருப்பாங்க இல்லையா, அப்படி போகும்போது ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த இடத்துல தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாரு. ஒரு ஏரி மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல போய் தண்ணி எடுக்க போறாரு. அந்த சீடர் போகும்போது மாட்டு வண்டியெல்லாம் வரிசையா ஏரிய கடந்து போகுது. அப்ப அந்த தண்ணி வந்து கலங்கிருது. இவர் தண்ணி எடுக்காம வந்து புத்தர்ட்ட சொல்றாரு, தண்ணி கலங்கிருச்சு அப்படின்னு. சரி நீ பேசாம உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு போறாரு. தண்ணி தெளிவா இருக்கு, எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்ப புத்தர் கேக்குறாரு, ஏன் இப்ப எப்படி தண்ணி தெளிவா இருக்குப்பா, நீ தண்ணி தெளிவாகிறதுக்கு நீ ஏதாவது பண்ணுனியா அப்படின்னு கேக்குறாரு. நான் எதுவுமே பண்ணல சாமி, அது அப்படியே தானே விட்டுட்டேன், அது தானே தெளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மோட மனசும் இந்த ஏரி தண்ணீர் போலதான். அதிக குழப்பம் நம்மளுக்குள்ள இருக்க இருக்க மனசு வந்து தெளிவில்லாம எதையாவது ஒண்ணு செய்துக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த குழப்பத்தை நாம நீக்கணும்னா அந்த நேரத்துக்கு நம்ம அமைதியா இருந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். இப்படித்தான் பல அறிஞர்கள் நம்முடைய மனக்குழப்பம் நீங்கிறதுக்காக பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதுல நமக்கு சாமிஜி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த தவமும் தற்சோதனையும், அதை நாம செயலாக்கக்கூடியதும் வழிமுறைகளும்.
இந்த மனசு கெடாமலே இருக்கிறது, நல்லதாவே இருக்கிறது எல்லா உயிர்களுக்குமே பலன் தரும். அதே நேரம் நாம சேர்ந்து இருக்கக்கூடிய இனம் நல்லதா இருந்தா இன்னும் எல்லா சிறப்பும் வரும்னு திருவள்ளுவர் சொல்றார். மனநலம் மன்னுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மண்ணுயிர் அனைத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மனநலம் ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தானா அப்படின்லாம் அப்படி கிடையாது. எல்லா உயிர்களாக இந்த உலகத்துல பிறந்திருக்கக்கூடிய அத்தனைக்குமே மனநலம் அவங்க அந்தந்த சாதாரண ஜீவராசிகளுக்கும் ஒரு மனம் இருக்கு இல்லையா? ஒரு நாயை போய் நம்ம தொட தொட போறோம், அதுக்கு பிடிக்கலைன்னா அது நம்மளை கடிக்க வருது. அதே மாதிரி ஒரு எல்லா உயிர்களுமே அதுகளுக்குன்னு ஒரு மனம் இருக்கு. நம்ம ஏதோ மனிதர்களுக்கு மட்டும்தான் மனசு இருக்குன்னு நினைக்கிறோம். அப்ப அது எல்லாத்துக்குமே மனசு இருக்கு. அதுகளுக்கு விருப்பப்படுவதையோ விருப்பம் இல்லாததையோ அது உடனே வந்து ரியாக்ட் பண்ணுது. இப்ப எல்லா உயிர்களுக்குமே அந்த மனசு இருக்கு. அதனால மனநலம் அப்படிங்கிறது மண்ணுயிர்கள் எல்லாத்துக்குமே ஆக்கம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா புத்தர் பெருமான் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு எதுக்க உட்காந்து அந்த பிரசங்கத்தை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுல ஒருத்தர் வந்து தன்னோட கால் கட்டை விரல மட்டும் ஆட்டிக்கிட்டே இருந்தாராம். இப்ப புத்தர் வந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. உடனே பேச்சை நிப்பாட்டிட்டு, நீ ஏன் பெருவிரல ஆட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டாராம். அப்பதான் அவர் வந்து தன்னோட காலை பாக்குறாராம். அவர் வந்து விரல ஆட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. உடனே டக்குன்னு அந்த ஆட்டத்தை நிறுத்திட்டாரு. ஆனா அவருக்கு பதில் சொல்ல தெரியல. அப்ப அவர் சொல்றாரு, ஐயா இது என்ன பெரிய விஷயம்? நீங்க உயர்ந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை நீங்க தொடர்ந்து சொல்லுங்க ஐயா, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புத்தர் சொல்றாரு, இல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக விரல ஆட்டுனீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு, எனக்கே அது தெரியல. நீங்க சொன்னதும் அது நின்றுச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்ப புத்தர் வந்து அதுக்கு பதில் சொல்றாரு, ஆமா அது தன்னிச்சையா செயல்பட்டது. கவனிச்சதால நின்றுச்சு. அதே போல நம்முடைய மனம் இருக்கு இல்லையா? அந்த மனமானது தானே எழுந்து தீய குணங்களை விளைவிச்சு கொண்டே இருக்குது. அப்போ ஒரு தீய எண்ணம் அங்க தோணும் போதே இது எங்கேருந்து வருது அப்படின்னு அங்க கவனிச்சோம் அப்படின்னா அதனுடைய சித்த விருத்தி அங்கேயே அடங்கிருது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல தியானத்தால எண்ண ஓட்டத்தை நிறுத்தி பழகணும். அப்புறம் தீயவை கொடுக்கக்கூடிய எண்ணத்தின் மூலத்தை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். அதனாலதான் அந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை நம்மளுக்கு சாமிஜி முதலாவதா கொடுத்துருக்காங்க. இப்படி இடைவிடாது தன்னை கவனிச்சு கொண்டே இருக்கிறவங்க கிட்ட புலன்கள் வந்து கட்டுப்படுமா. மனம் மயக்கத்துல ஆழ்வதே கிடையாதாம். எப்போ பிறரை கவனிச்சுக்கிட்டே இருக்கோமோ அப்பவே சித்த விருத்திகள் நமக்கு ஆரம்பமாகுது. அதனாலதான் தன்னை அறிந்து தன்னில் நிலைக்கும் நிலை வேண்டும் அப்படின்னு நம்ம மனசுல நாம சங்கல்பம் பண்ணணும். அதனாலதான் எந்த மகான்களை எந்த ஞானிகளை பாருங்களேன், ஆத்ம விசாரம்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தனக்குள்ளேயே போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு சொல்லுவாங்க. அப்போ ஆனா நம்ம செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, எனக்குள்ள என்ன இருக்கு, எனக்கு என்ன நடக்குது, நான் என்ன தப்பு செய்யறேன் அதெல்லாம் நம்ம உணராம மத்தவங்களையே நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அடுத்த வீட்டு ஜன்னலை பார்ப்பது போல. அப்ப இதனாலதான் நமக்கு எப்பவுமே ஒரு மனக்குழப்பம். அவன் அதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், அவங்க நான் சொன்னா கேட்கல, இவங்க நான் சொன்னா கேட்கல அப்படின்னு பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து குழப்பம் வர்றதுக்கும் மற்றவங்களோட நம்முடைய தொடர்பு தவறா போறதுக்கும் அவங்கள்ட்ட வந்து எப்பவுமே ஒரு சண்டை சச்சரவோட இருக்கிறதுக்கும் நம்முடைய நிம்மதியை நாம இழக்கிறதுக்கும் நம்ம சமுதாயத்தில் நம்மளோட சார்ந்தவர்களுடைய நிம்மதியை நாம இழக்க செய்வதற்கும் இந்த மனம் மட்டும்தான் ஒரு பெரிய காரணமா இருக்கு. அப்ப அந்த மனதை நாம உணர்ந்து கொண்டோமானா அதை நாம சரியான முறையில நடத்த பழகணும். மனம் என்பது மாபெரும் நிதி அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிதிய நாம வந்து கவனிக்காம அதை வீணாக்கி அதை பாழாக்கி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அந்த 100 ரூபாயை நம்ம எப்படி பத்திரப்படுத்தலாம், எப்படி எடுத்து வச்சுக்கலாம், எப்படி அதை செலவழிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அதையெல்லாம் விட எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா, ஒரு நிதியா, ஒரு வரமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மனக்குழப்பத்தில் ஆழ்ந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம பார்க்கிறோம், தெருவுல எல்லாம் என்ன சொல்றது பைத்தியம் மாதிரி இருக்காங்க.
அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பாவம் அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ என்ன கஷ்டமோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. தானாவே குடும்ப சூழ்நிலை காரணமா வந்தது, ஜெனட்டிக் சம்பந்தமா வந்தது, அதற்கு மேலாக தேவையில்லாத சில பழக்க வழக்கங்கள் காரணமா அவங்களாவே அவங்கள கெடுத்து கொண்டது. இந்த மாதிரிலாம் நிறைய பேரு மாறி இருக்காங்க. ஆனா நல்ல மனம், அமைதியான மனம் நமக்கு கிடைச்சிருந்தும் அதை நாம ஏன் கெடுக்கணும்? அப்ப அந்த மனதை நாம சரியான முறையில நடத்தணும். சாமிஜி அழகா ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க, அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவை புலன்களை அறிந்தது வென்றது, அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ புலன்கள் மூலமாவே நம்ம அறிவை பழக்கி பழக்கி வந்திருக்கும் போதுதான் நம்ம அறிவை உணர்ச்சிகள் ஜெயிச்சிருமோ. அப்ப அந்த அறிவு என்பது என்ன? மனதிலிருந்து வெளிப்படக்கூடியது தானே. அப்ப அந்த மனத்தினுடைய குழப்பங்கள் எல்லாத்தையுமே நாம நீக்கணும் அப்படின்னா நம்ம மனவளக்கலை மன்றங்கள்ல கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாம சரியா செய்யணும். உடற்பயிற்சியை கரெக்டா செய்யணும், காயகல்ப பயிற்சியை கரெக்டா செய்யணும், தவங்களை நாம முறையா செய்யணும். அதே மாதிரி நம்ம அகத்தாய்வு அப்படிங்கிறதையும் நாம சரியான முறையில செய்யணும். அப்படி செய்து கொண்டே வரும்போது நம்ம இந்த எல்லா குழப்பங்கள்லையும், மனக்குழப்பம் மட்டும் இல்ல, குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பம், சமுதாயத்தில் ஏற்பட்ட குழப்பம், தனி மனித குழப்பம், எல்லாத்துல இருந்துமே நம்ம வெளிவர முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பானதொரு சிந்தனை அம்மா. ஆரம்பமே கண்ணதாசனோட பாடல். மிக சிறப்பு அந்த பாடல். அப்புறம் மீனவனோட மனம் எவ்வளவு தெளிவா இருந்துச்சு. அந்த தெளிவு மூலமா எவ்வளவு அந்த காற்றை பற்றியும், படகை பற்றியும் கூறும்பொழுது, அதுக்கு பின்னாடி வாழ்வியல் தத்துவம் எவ்ளோ நல்லா இருக்குன்னு தெளிவா சொன்னீங்கம்மா. அறிவு உட்பொருளாம் இறைவனை உணர வேண்டும். இந்த இறைவனை உணர்வதற்கு ஒரே ஒரு விஷயம் தான், அது மௌனம். அந்த மௌனத்தை நம்மை பிராக்டிஸ் பண்ணும் பொழுது, தன்முனைப்பு நீங்கி அகண்டாகாரத்துடன் இணையும் பொழுது, நம்மால் இறைநிலையாகவே மாற முடியும். அந்த மாறுன தருணத்துல ஆணவம், கண்மை, மாயை அறவே நம்மிடமிருந்து வெளியே போகிறது அப்படின்னு சொன்னீங்க. உச்சகட்டமாக கர்மயோகம் செய்யும் பொழுது, கர்மயோகத்துல 2 ரொம்ப முக்கியம். நன்றி உணர்வு, விளைவறிந்த விழிப்பு நிலை. இது செய்து வாழும் பொழுது, நான் மட்டும் இல்ல, இந்த மண்ணுயிருக்கு அனைத்தும் மனநலம் முக்கியம். எல்லா உயிர்களுக்கும் மனநலம் ரொம்ப முக்கியம் சொன்னீங்க. புத்தரோட கவனித்தல். அந்த தவத்துல நாம் செய்றது அந்த கவனித்தல் தான். அந்த கவனித்தல் சிறப்பாக செய்யும் பொழுது, அகத்தவம் அகத்தாய்வு செய்து கவனிக்கும் பொழுது, நம்மிடம் உள்ள தவறுகளை கூட அருகுண சீரமைப்பு செய்து சரி செய்ய முடியும். இறுதியாக மனத்தில் குழப்பங்கள் நீங்க முறையாக தவறாது மனவளக்கலை பயிற்சிகள் செய்யும் பொழுது, தெளிவான அமைதியான வாழ்க்கை வாழ முடியும். சிறப்பா சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பானதொரு சிந்தனை